ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஃபொந்தோம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஃபொந்தோம் கடையில் வாங்கலாம். கடையில் வாங்குறது கிராம் குறைவாக இருக்கும், காசு கூடவாக இருக்கும். வீட்டில் செய்கிறது எங்களுக்கு அவ்வளோ காசு முடியாது. மேஸ்மெல்லோவை வச்சு எப்படி ஃபொந்தோம் செய்கிறதுன்னு சொல்லி அதுக்கு மேஸ்மெல்லோ 110 கிராம், ஐசிங் சுகர் 300 கிராம், தண்ணி 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் கொஞ்சம், ஒரு சீட் வச்சு குழைக்கிறதுக்கு தேவை. மேஸ்மெல்லோவில் தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே விட்டுட்டு பிறகு மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட் அடிக்க விடுங்க. ஓகே, அடித்தாச்சு. அடித்து முடிய அது உருகிடும். மைக்ரோவேவில் அடித்த உடனே உருகிடும். அதை முழுசாக இல்லாமல் அதை அமர்த்தி ஒரு கரண்டி இதால் வடிவ லிக்விட் மாதிரி ஆக்கணும். கொஞ்சம் நேரம் அது கரண்டியால் கலக்க அது லிக்விட்டாக வரும். இது லிக்விட்டாக வந்துட்டுது. இனி ஐசிங் சுகரை அந்த சீட்டில் எடுத்து கொஞ்சம் பட்டர் கையில் தடவிட்டு, பட்டர் பொந்தோக்குள்ளே கேட்கல, இப்போ பட்டர் தடவணும் கட்டாயம். கையில் விட்டாது, மற்றது நல்லா சாஃப்டாக இருக்கும். இனி அந்த ஐசிங் சுகர் ஃபுல்லாக அந்த சீட்டில் கொட்டணும். அப்படியே கொட்டிட்டு ஐசிங் சுகர் நடுவில் ஒரு பள்ளம் மாதிரி செய்துட்டு அதுக்குள்ளே அந்த லிக்விட்டை ஃபுல்லாக அப்படியே ஊற்றிட்டு கையால் லிக்விட்டில் முட்டாமல், லிக்விட்டில் கைப்பட்டால் ஒட்டும். மேஸ்மெல்லோ உங்களுக்கு தெரியும், ஒட்டுறது. லிக்விட்டில் கைப்படாமல் ஐசிங் சுகராலேயே மூடி குழைக்கணும். நான் எப்படி குழைக்கிறேன்னு நீங்கள் பார்க்கலாம். இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குழைக்க நல்ல ஒரு சொந்தம் கிடைக்கும். இது ஐசிங் சுகர் கொஞ்சமாக மிச்சம் விடாமல் ஃபுல்லாக குழைக்கணும். குழைச்சி கொண்டு வர கிட்டத்தட்ட ஒரு 350 கிராமுக்கு மேலேயான சொந்தம் வரும். கொஞ்சம் பொறுமை வேணும் தான், எல்லாருக்கும் சரி வராது இது. அதோட அந்த ஃபொந்தோ லிக்விட் கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டிச்சுதண்டா அது பிறகு குழைக்கவே விருப்பம் வராது, அரியண்டமாக இருக்கும். ஒருக்கா ஒட்டிச்சுதண்டா திருப்பி கை கழுவித்தான் நாங்கள் குழைக்கணும். ஓகே, குழைச்சி முடிஞ்சது. இதுதான் அந்த ஃபொந்தோம். இதை நீங்கள் ஒரு பொலித்தீனில் சுற்றி காற்று போகாமல் வைக்கணும்.
உங்களுக்கு எப்போ தேவையோ அதை எடுத்து கலர் விட்டு குழைச்சி என்னென்ன கலராக வேணுமோ விட்டு குழைச்சி பூ செய்யலாம். கேக்குக்கு மேலே மூடலாம், பேர் வெட்டலாம், பேர் வெட்டி எடுக்கலாம். ஃபொந்தோ கேக்குக்கு நல்ல பிரயோசனமானது. இது கடையில் நாங்கள் 350 கிராமுக்கு மேலே வாங்குறதுன்னு சொன்னால் நிறைய காசு வேணும். இது ஈஸி. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வீடியோவில்